கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? சோதனை இல்லாம சாதனையும் இல்ல, வேதனை இல்லாம வெற்றியும் இல்ல, ஏங்க செங்கடல் இல்லாம காணானும் இல்ல, சிலுவை இல்லாம மீட்பும் இல்ல. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ். நம்ம வெற்றியை நோக்கி போறப்ப தோல்வின்றது கண்டிப்பா வரதா செய்யும். அந்த தோல்வியிலையும் நம்ம விடாம முயற்சி செய்யறப்பதான் நம்ம வெற்றியை காண முடியும். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவன் தான் நம்ம கூட இருக்காருல்ல, அப்புறம் என்ன? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ட்டு யோசிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. உங்க ஃபியூச்சர் பிரைட் ஆகிறதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறேன். உங்களோட விரல் நுனி அதிக நேரத்துல எதுல இருக்கு? பைபிள் ஆர் மொபைல்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தரன் மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழுத்தோர் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி எந்நாடுகள் சிறப்பத்தால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணக்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. உமது நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான ஈத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். சங்கீதம் 119:1-8. சங்கீதம் 91. உன்னதமானவரே மனதிற்கதன் சப வல்லோரிய நிழலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீல நடிக்கிறோம் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கவன் தேவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறுராலை உன்னை மூறுவார். செட்டனின் கீழே அடைக்கிறம் போகுவாய். இரவில் நான் பயணத்துக்கும் பறையவர்க்கும் இன்புக்கும் நிலையினோர ஒன்னைக்கும் மல்லாது பழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாயிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புத்தி 14 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கங்கனால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பண்ணை காண்பாய். என் பெயர் ஜெர்சியா, என் ஊர் நாகர்குளம். நான் இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் பாட போறேன். எல்லாரும் பாருங்க. டிக் டிக் கடிகாரம் ஓடுவது போல மட மட என மாதங்கள் ஓடு போல. வேஸ்ட் பண்ணாத டைமை, வேஸ்ட் பண்ணாத காலத்தை பயன்படுத்து. வேஸ்ட் பண்ணாத டைமை, வேஸ்ட் பண்ணாத காலத்தை பயன்படுத்து. கடந்திட்ட காலம் திரும்ப வருமா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. ஒரு நிமிடம் கூட நமக்காய் நிற்குமா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. கடந்திட்ட காலம்
திரும்ப வருமா? இல்லை இல்லை இல்லவே இல்லை. ஒரு நிமிடம் கூட நமக்காய் நிற்குமா? இல்லை 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 இல்லை. இது ரட்சண்ய நாள், இது அனுக்கிரக காலம். இது ரட்சண்ய நாள், இது அனுக்கிரக காலம். டிக் டிக் கடிகாரம், டிக் 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 கடிகாரம். இயேசுவின் செல்லங்கள். மத்தேயு 5:1-5 வரை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமேன். நான் லாய்க்கான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேங்க. எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். பைபிளில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுங்க. ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள் இப்படி சொல்லலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள? நம்ம மூளை லெவல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாவது வருமாங்க? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமியம் நேரம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த வருடம் ஒரு பெரிய இலக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்களும் சரி ஊழியக்காரர்களும் திருச்சபைகளும் ஒரு இலக்கோடு கூட தான் நாம் தொடங்குவோம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு பாரம் இலக்கு என்னவென்றால் 120 சீசர்களை, ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நிற்கிற சீசர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இலக்குவை ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கென்று கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த இலக்கை படி 120 சீசர்கள் ஊழியக்காரர்கள் உருவாகும்படி ஜெபியுங்கள். இதற்கென்று எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் விருதுநகர் கருகாமையிலே சின்ன கிராமத்தில் ஒருவேளை அவர்கள் தங்குவதற்கென்று சூனேமியாள் தன்னுடைய எப்பொழுது வருகிற அந்த எலிசா தீர்க்கதரிசிக்காக ஒரு சிறிய அறை கட்டினது போல் ஒரு அறை கட்ட வேண்டும். 2 மிஸ்டரிகளுக்கு ஒரு அறை. எலிசா கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்க அந்த அறையில் தங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் 60 மிஸ்டரி வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதில் அநேக 120 ஊழியர்களை தங்க வைத்து அவர்களுக்கு வேதாகம பயிற்சி, பணித்தலங்களில் இருக்கிற நேரடி பயிற்சி, எல்லா பயிற்சியும் எடுத்து தேவையுள்ள இடங்களுக்கு இந்தியா முழுவதிலும் அவளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டரி வீடை கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய்கள் தேவையாக இருக்கும். சென்ட்ரிங் போட்ட வீடுனா, ஒருவேளை சும்மா சீட் போட்ட ஒரு அறை கட்டணும்னு சொன்னால் 1 லட்ச ரூபா தேவை இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும்போது 60 பேர்கள் 60 மிஸ்டரி வீடை கட்டித்தருகிற 60 குடும்பத்தார்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு வசனத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார். உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்தரிப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டு காமிச்சாருங்க. எனக்கு இப்படிப்பட்ட வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி நான் லாய்க்கான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேங்க. எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். பைபிளில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுங்க. ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள் இப்படி சொல்லலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள? நம்ம மூளை லெவல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாவது வருமாங்க? அவர் வாட்டுக்கு ஆபிரகாம் வாடான்ட்ட வந்துட்டார். புறப்பட்டு வா, நான் காமிக்கிற தேசத்துக்கு போங்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் பாருங்க. இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு மேலே
எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கிராமத்துக்கு போகிறீங்களாங்க? ஏசப்போடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உலகம் முழுவதும் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். இப்போ சில கிறிஸ்தவங்க ஆண்டவர் என்கிட்ட ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடட்டோன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், அதான் எழுதி வச்சுட்டார்லங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டார்ல, சீசர்களுக்கு கட்டளை இட்டார்ல. இதில் மறுபடியும் என்ன உங்களுக்கு அழைப்பு வேண்டி இருக்குது? பெரிய கலெக்டரை நம்மெல்லாம், அவர் பெரிய விஐபியா, அவர் இன்னொருக்கு வந்து சொல்லட்டும்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இப்போ அநேகர் அரசாங்கத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா தரிசனமாகி இந்த அரசாங்க வேலை பார்க்குறதுக்கு எனக்கென்று யாருமே இல்லை, தயவுசெய்து இந்த அரசு துணையில் நீ சேர்ந்து வேலை பாருன்னு உங்கள்கிட்ட அழைச்சாரா? இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் உங்களை அழைச்சாரா? அதெல்லாம் அழைப்பு இல்லாமையே செய்வீங்க. வேலை அவர் அழைக்காமையே வேலையெல்லாம் பார்ப்பீங்க. ஏசப்பா வேலையை செய்கிறதுக்கு மட்டும் அழைப்பு வேணுங்கிறது, ஏசப்பா தரிசனம் ஆகட்டுங்கிறது ஏதோ ஒரு தப்பு இருக்குதுங்க. நம்ம எல்லாத்துலேயும் தப்பு இருக்குதுங்க. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நம்மனா நிறைய கற்றுக்கொள்ளலாம். இங்கு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார்? எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கிறார். சொல்லும்போதே எறும்பு இடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும். சொல்லும்போதே ஒரு வேர்டு முன்னாடி சொல்கிறார் பாருங்க, சோம்பேறியே. இந்த வார்த்தைகள் இந்த 20ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் 90% பொருந்துங்க. நம்ம சோம்பேறி தாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் போல் நம்ம மாற முடியாது. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க பலியிடுங்கிறாரு, அவர் வாட்டுக்கு பலியிட போகிறாரு. நம்ம ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த ஈசாக்க பலியிடுங்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்தினோம்னா இன்றைக்கு இந்தியா என்றைக்கோ ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறி இருக்கும். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீ நேசிக்கிற ஈசாக்குகள் என்ன? பணத்தை நேசிக்கிறையா? அந்த பணத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் சொத்தை நேசிக்கிற சொத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் நேரத்தை டிவி பார்க்குறதுல ஈசாக்குகள் போல் நீ நேசிக்கிறையா? அந்த டிவி பார்க்குற நேரமாகி ஈசாக்களினை ஆண்டவரிடத்தில் கொடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொண்டு நம்ம செயல்பட முடியாது. சரி, அட்லீஸ்ட்டு மோசஸ்டருந்து கற்றுக்கொள்ளுன்னா அது ஆண்டவர் சொல்லலாங்க. பாருங்கள், எங்கெங்க ஒரு மோசஸும் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிறான். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மோசஸாக எழும்பியிருந்தால் என்ன எழுப்புதலுங்க? எலியாவை போல் மாறுங்க, எலியாவை கற்றுக்கொள்ளுங்க, எலிசாவை கற்றுக்கொள்ளுங்க. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் டேவிட் கணேசன் அல்லது வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய கேரக்டரில் நீங்கள் மாறி கற்றுக்கொள்கிறீங்களே இல்லையோ, சின்ன சின்ன கேரக்டரையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு நிறைய இது பேசியிருப்பேன். முதல்ல சிறு பிள்ளைகள் இடத்துல கற்றுக்கோங்க, பெரும்பாடுள்ள சிறியிட்ட கற்றுக்கோங்க. நம்ம எதையுமே மூளையில் தான் கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க. பைபிளில் இருக்கிற நிறைய கேரக்டர்கள்லாம் ஸ்டடியெல்லாம் பிச்சிருவாங்க, பிஹெச்டி டாக்டர் பட்டம் கூட கொடுத்துடலாம். ஆனால் அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் இல்லைங்க. நீங்கள் ஆண்டவர் பைபிளில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறாரா, அது அந்த கேரக்டர்லேருந்து என்னெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள், பொருதனையோடு கூட ஜெபித்தாள். ஆண்டவர் அந்த பொருதனின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை என் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இதை கவனிக்கணும். அன்னாள்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்கிற, அந்த கற்றுக்கொண்டபடி நீங்கள் பொருதனை பண்ணுங்க, இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுக்குறாரு. நீ இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறிய, வேலைக்காக ஜெபம் பண்ணுறிய, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுப்பார், சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுப்பார். அன்னாள் பாடத்தை கற்றுக்கொண்டா போதாது, அந்த கற்றுக்கொண்டதை செயல்படுத்தணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கப்பா. சாதாரண இருக்கிறதுலையே இந்த உலக நம்ம பார்க்குற சூழ்நிலைகளே சின்னது அந்த எறும்பு தாங்க. அந்த எறும்பிடத்துலையாவது கற்றுக்கொள்ளுங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார். நான் அடிக்கடி என்ன தான் அங்கே கற்றுக்கொள்கிற சொல்கிறாருன்னு பார்த்தா நிறைய இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய
பாடங்களை கற்றுக் கொடுக்கும்போது வேறு வழி இல்லாட்டா மிருகங்களை தான் இழக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கிறார். கவலைப்படுறவங்க பூரா பறவைகளை பாடுறாங்கிறார், காக்காவை பாடுறாங்கிறார். அது ஒரு நாள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறது இல்லை, கவலைப்படுறதில்லை, நாளைக்கு கவலைப்படுறதில்லை. கவலைப்பட்டு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற காக்கா குருவிகளை பாருங்கள், அதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள், அதிலிருந்து யாது கற்றுக்கோள், அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 6:26 வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அப்படிப்பட்ட விசேஷித்தவர்களுக்கு ஆண்டவர் பறவைகள் மூலயமா பாடங்களை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் பைபிளில் ஏசாயா 1:3 ஆண்டவர் அங்கு அழகாக சொல்கிறாருங்க. இது ரொம்ப வேதனையாக இந்த வசனத்தினா வாசுங்க. நான் அடிக்கடி சொல்ல, வெக்கம் மானம் சூடு சொரணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பணுங்க. அவர் சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக அதை சொல்கிறார் பாருங்க. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். பாருங்கள், மாடு வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற. மாடு தான் எஜமான அறியுங்க. எங்கள் வீட்டில் ஒரு மாடு வளர்த்தங்க. என்னை பார்த்த உடனே அது மான் கத்துங்க, என்னை கூப்பிடுங்க. அது அவனுடைய எஜமானம் தெரிகிறது. அங்கு ஆண்ட சொல்கிறார் கழுதை ஆண்ட சொல்கிறார் மாட்டுப்பைகளா அப்படின்னு, எரும மாடுகளா, எவ்வளோ சொன்னாலும் இப்படி இருக்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இப்போ ஆண்டவரே பாருங்கள், அந்த மாட்டில் இருந்தாவது என்ன நம்புங்கடாங்கிறார். மாட்டுப்பயல்களா கழுதை அப்படிங்கிறோம். இன்றைக்கி ஏசப்பா பண்ணிட்டு வந்தாருன்னா நம்ம ஒருத்தர் கழுதைகளா அப்படி வந்தால் வைகிறோம். ஆண்டவரே இப்படி சொல்கிறார், கழுதைக்கு கூட அறிவு இருக்குடா, உனக்கு அறிவு இல்லையாடா? மாட்டுக்கு கூட அறிவு இருக்கா? தான் எஜமான அறியுதே, உங்களுக்கு அறிவு இல்லையே? இஸ்ரவேலரோ கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சோரை, இன்றைக்கு ஆண்டவர் மிருகங்களிலிருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொடணும். இப்போ பாருங்களேன், எறும்பு, நீங்களும் நானுமே யோசிப்போங்க, எறும்புகிட்ட என்னதை கற்றுக்கொள்கிறதுங்க. நான் யோசித்து பார்த்தேன், அதில் எனக்கு மனசில் பிடிச்சதுங்க. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கள் வீட்டில் ஒரு லைனாக எறும்பு போதுங்க. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஒரு விஷன் வச்சுருக்குங்க, ஒரு இலக்கு வச்சுருக்குதுங்க. அந்த இலக்கை நோக்கி இரவும் பகலும் போயிட்டே இருக்குதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுதுங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரே சோரி, எறும்பிடத்தில் நீ முதலாவது படிக்கிற பாடம் அது ஹார்ட் ஒர்க் பண்ணுது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தொலைய வேண்டிதான். இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் எறும்பு போல் ஒரு தரிசனத்தோடு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இன்றைக்கி கிராம மிஷனரி இயக்கணும் ஊழியமே தேவை கிடையாதுங்க. நான் இப்படி மிஷனரிகளை எழுப்பணும், தயவுசெய்து மிஷனரி ஸ்பான்சர்கள் ஒரு 5000 ரூபா மாதம் கொடுத்து நீங்கள் தாங்குங்க, ஒரு கிராமத்தை தாங்குங்க, ஒரு கிராமத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து சர்ச்சை கட்டி தாங்க, ஒரு மிஷனரி, அநேக மிஷனரிகள் வந்துக்கிட்டு இருக்கா, அவங்கள தங்கி அவங்கள பராமரிக்க எங்களுக்கு வீடு இல்லை, ஒரு மிஷனரி வீட்டை ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்து கட்டி தாங்க, இப்படியெல்லாம் நான் கத்த வேண்டியது இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு கோல் இருக்குதுங்க, விஷன் இருக்குதுங்க. அந்த விஷனுக்காக இரவும் பகல் உழைக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நைட்டு எந்திரிச்சு பார்த்தாலும் அது வரிசையில் போய்கிட்டு இருக்குது, பகலில் போனாலும் அது வரிசையில் போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், நான் பார்க்கும்போது அந்த வரிசையிலுங்க ஒன்று முந்தி இன்னொன்று போலங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ பயக பூரா கிறிஸ்தவங்கள் எல்லாம் தலையில் அடிச்சுக்கிற வேண்டியதாங்க. ஒவ்வொருத்தனும் காலை இழுத்து போடுறான். டேவிட் கணேசன் அவன் ஊழியம் செய்கிறானா, விடக்கூடாது இப்படி காலை இழுத்துறான். நான் பாருங்கள், ஊழிய ஆரம்பத்தில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஏசப்பா கொடுத்துட்டாருன்னு சொல்லி பெரிய ஊழியக்கார்ட்ட போய் பேசுனா, பைபிளே இப்படி ஊழியமே கிடையாதுங்க, நீ ஊழியம் செய்கிறது ஊழியமே கிடையாது போன்ட்டார். பெரிய பிரசங்க இருங்க. அவ்வளோதாங்க. 2-3 நாள் அழுது வீட்டில் கிடந்தேன். ஐயோ, நம்ம தப்பாக ஊழியம் செய்கிறோம் போல, கிராமங்களில் சிறுவர்கள் மத்தியில் ஒரு ஊழியமே பைபிளில் கிடையாது போல் இருக்கு அப்படி நினச்சிக்கிட்டேன். கடைசியில் ஏசப்பா தான் மறுபடியும் ஒரு தரிசனம் கொடுத்து, என் கண்ணை திறந்து ஒரு தரிசனம் கொடுத்து, அந்த தரிசனத்தில் மறுபடியும் பேசினார். அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளைகள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பேன். கடைசி கால எழுப்புதலின் ஊழியக்காரர்கள் ஆயுதங்களை உன் மூலியமாக உருவாக்குவேன் என்று ஒரு தரிசனத்தின் மூலியமாக ஆண்டவர் பேசினார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
ஒன்று முந்தி ஒன்று போகிறதுல டிசிப்ளின் இருக்குங்க, ஹார்டு இருக்குது, விசன் இருக்குது, ஒழுக்கம் இருக்குதுங்க. ஒழுக்கம் இருக்குது. ஒழுங்குங்கிறமாக இருக்கணும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டாக்டரினாக பேசுகிறான். எனக்குன்னா முதல்ல வந்த உடனேங்க நான் பின்பற்றின அந்த காலத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. கிறிஸ்துவரில் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படின்னு தான் வந்தால், இங்கே பார்த்தா அங்கே விட பல மடங்கு இங்கே டாக்டரினெல்லாம் கூட இருக்குது. ஒவ்வொருத்தனை சொல்கிறான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றா தான் பரலோகம் போகணுங்கிறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசணுங்கிறான். ரைட்டு தாங்க, இல்லை அந்நிய பாஷைலாம் பேச வேண்டியதில்லை. இன்னொருத்தர் சொல்கிறாங்க எம்பிட்டு டிஃப்ரெண்ட் டாக்டரினலுங்க. ஒருத்தன் வெள்ளை சட்டை தான் போடணுங்கிறான், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறான். நீ எந்த சட்டையும் போட்டு தொலை, நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உன் மனசு வெள்ளையாக இருக்கணும், உன் இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், அவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஆயத்தத்தோடு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். மருந்து எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், மருந்தை எடுத்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம இப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. பாருங்கள், எல்லோரும் டிசிப்ளினாக இருக்குது பாருங்கள். இந்த செய்தியை கேட்கிற அநேக ஊழிய நண்பர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, கிறிஸ்தவ யாராக இருந்தாலும் சரிங்க, முதல்ல டிசிப்ளின் உண்டாக்கணுங்க. எறும்பிடத்தில் அப்படி இருக்குதுங்க. இன்னும் பாருங்க, அதுக்கு அறிவு இருக்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிலங்க. அறிவு இருந்தால் தான் எழுப்பல் வந்திருக்கணும் இல்லை, அறிவு இருந்தால் தான் போன வருஷம் உங்கள் சர்ச்சில் ஒரு 100 பேராவது புறஜாதிக்கு ரட்சிக்கப்பட்டு உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கணும்ல. அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுமா, எங்கே இந்த நமக்கு தேவையான உணவு இருக்குது அப்படிங்கிற அறிவு அதுக்கு இருக்குதுங்க. அது தேடி கண்டுபிடிக்குது பாருங்க, தேடி கண்டுபிடிக்குது. எந்த இடத்துக்கு போனால் உணவு கிடைக்கும். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ என்ன செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு உன் அறிவு இருக்கணுங்க. இந்த இடத்துல உட்காரணும். பைபிள் சொல்லுது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ நீ உட்கார மாட்ட. இந்த இடத்துல உட்காந்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார யோசிக்கணும். இதை பேசின ஆண்டவர் சந்தோஷப்படணும்னு யோசிக்கணும். ஆண்டவருக்கு எது பிரியன்னு யோசிக்கணும். கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? 1 மணி நேரம் ஜெபிக்க விரும்புகிறார். எதிரே இருக்கிற கிராமத்திற்கு புறப்பட்டு போக விரும்புகிறார். அங்கே இருக்கிற கழுதை குட்டி கட்டவிழ்க்க விரும்புகிறார். நம்முடைய இலக்குங்க இயேசு தாங்க. இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற இலக்காக இருக்கணும். அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதற்காக ஒரு விஷன் வச்சுருக்கணும், அதற்காக ஒரு ஒழுங்குங்கிறமாக செயல்படணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கணுங்க. இப்போ நான் இருக்கிறேன், காலைல எந்திரிச்ச உடனே ஏசப்பாட்ட பேசணுங்க. முதல்ல பல்லு விளக்குறேனோ இல்லையா, 1 நிமிஷமாவது ஏசப்பாட்ட ஒரு பேசிட்டு தாங்க நான் பல்லே விளக்க போவேன். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். என்ன எல்லாம் ஒழுங்குகள், எல்லாம் ஒழுங்குங்கிரமமாக செய்யப்படணுங்க. அருமையான இந்த கிறிஸ்துவ நண்பர்கள் இந்த செய்தியை கேட்கணும். யாராக இருந்தாச்சும் உன்கிட்ட ஒழுங்கு இருக்குதா? எறும்பிடத்தில் ஒழுங்கு இருக்குது. எங்கே உணவு கிடைக்கணும் அறிவு இருக்குது. எனக்கு ஏசப்பா எது பிடிக்குங்கிற ஒரு அறிவு இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு, ஊழியக்காரன் கிறிஸ்தவங்களுக்கு இருந்தால் போதுங்க. அதை மட்டும் செஞ்சால் போதும். ஆண்டவர் பெரிய அறுவடை கொடுப்பாருங்க, அறுவடை கொடுப்பார். ஆண்டவர் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் இன்றைக்கி என்ன செய்யணும், எங்கே போகணும் அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் சொல்லிக் கொடுப்பார். இங்கே போனால் உனக்கு ஆத்மா கிடைக்கும், இங்கே போனால் ஒரு பிசாசின் பிடி உள்ள ஜனங்களை விடுதலையாக்கலாம், இங்கே போனால் உன்னை பயன்படுத்தி ஒரு வியாதியை நான் சுகப்படுத்துவேன். எல்லாம் அவர் நடத்துவாருங்க. அந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு இன்றைக்கி இருக்கிற நமக்கு இல்லை பாருங்கள், நமக்கு இல்லை பாருங்க. பாருங்கள், அந்த எறும்பிடத்தில் கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம் பாருங்கள். அவள் லைஃப் ஸ்டைல் பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. விலை உயர்ந்த ஆடையாக அது அணியுது, விலை உயர்ந்த பெரிய ஒரு வீட்டில் அது தங்குது, அது வாட்டு கிடக்குதுங்க. இவன் பாருங்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க, என்ன ஸ்டைலு, இந்த முடியில் என்ன எழுதுங்க கேளுது. இதை சரிப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான செலவழிக்கிறோம். இந்த முகத்தில் என்னங்க வந்துருச்சு, இதில் என்னத்தை தான் போடுவீங்கங்க. ஒரு அறைக்குள்ளே போனால் ஒரு 15 பொருட்கள், அழகு பொருட்கள் இருக்குதுங்க. நான் அது ரைட்டாக தப்பானா சொல்லலைங்க. எறும்பிடத்தில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்கிறார். லைஃப் ஸ்டைலு சிம்பிளாக இருக்கணும். எறும்பு சிம்பிளாக இருக்குது,
உங்கள் லைஃப் ஸ்டைலு சிம்பிளாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அந்த எறும்பை குறித்து பேசின வார்த்தைகளை நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா அது சேர்த்து வைக்குது. எதுக்காக சேர்த்து வைக்குது? அடுத்து நமக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு நேரம் வரப்போகுது. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த எறும்பிடத்துலேருந்து யோசேப்பு கொஞ்சம் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சேர்த்து வைப்பா, 7 வருஷம் சேர்த்து வை, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது கிருபையுள்ள நாட்களில் நீ வாழ்கிறாய். உனக்கு வியாதி இல்லையா? நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதா? இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை நீ சேர்த்து வைக்கணும். ஆண்டவருடைய கிருபைகளை நீ சேர்த்து வைக்கணும். ஆண்டவர் உன் கண்களில் தயவுகளை நீ சம்பாதித்து வைக்கணும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை நீ சேர்த்து வைக்கணும். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பேங்க்கில் பேலன்ஸ் சொத்து வைக்கணும், அங்கே வீடு கட்டணும், இதுவும் நல்லது. ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பரலோகம் உங்கள் பிள்ளைகளை என்றைக்கும் வெட்கப்படுத்தாது, என்றைக்கும் போசிக்கும். உங்களை ஒரு நாள் அப்பத்திற்காக அலைந்து திரிய மாட்டார்கள் ஐயா உங்கள் சந்ததிகள். எறும்பிடத்தில் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? அடுத்து வருகிற காலத்திற்காக அங்கு தானியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய பாடங்கள் அதை நான் படிச்சுட்டே இருந்தாங்க. இன்னும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட எறும்பு இடத்துல கற்றுக்கொண்ட பாடத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரே, நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு நம்ம அதன்படி செயல்படணுங்க. ஆண்டவரே, எறும்பு போல் நானும் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. எறும்பு போல் ஒரு தரிசனம் நான் வைக்கணும் ஆண்டவரே. எறும்பு போல் நான் ஒழுங்கு கிரமமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எறும்பு போல் நான் ஒரு சிம்பிள் லைஃப்பை நான் வாழ பழகிக்கிறணும் ஆண்டவரே. வசதிகளை, ஆடம்பரத்தை நான் விரும்பக்கூடாது. இருக்கிறது போதுங்கிற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் ஆண்டவரே. எறும்பு எங்கே உணவு இருக்குங்கிற அறிவு இருக்கிறது போல் ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் பிடிக்குங்கிற அறிவை எனக்கு தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம எறும்பிடத்தில் கற்றுக்கொள்கிற ஒரு சில சத்தியங்கள். இன்னும் நீங்கள் உட்காந்தீங்கன்னா நிறைய வருங்க. நீங்கள் எறும்பு வரிசையில் போய் ஒரு கையை வைங்க, அப்படி அந்த வரிசை குலையும். ஆனால் ஃபியூ மினிட்ஸில் மறுபடியும் சேர்ந்துக்கிறோம். கிறிஸ்தவன் சேர மாட்டான். திருச்சபைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஜெபிக்க மாட்டான். ஒரு போதகர் இன்னொரு போதகரை கொலை கூட பண்ணிடுவாங்களே, அருவா எடுத்து வெட்டிடுவோம் போல் இருக்கு. நம்ம அந்தளவுக்கு கொலை, பகை. நீ இணைஞ்சு செயல்படணுங்க சகோதரனே, சகோதரியே. நம்ம எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும் ஐயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அங்கே பரிசுத்தாவிடைய வல்லமை அங்கு இறங்குகிறது ஐயா, அக்கினி இறங்குகிறது ஐயா. அவர்கள் உலகத்தை கலக்குவளாக மாறுகிறார்கள் ஐயா. எறும்பு ஒன்றாக செயல்படுகிறதே, ஒன்றாக செயல்படுகிறதே. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்துவ நண்பர்களும் ஒருமனப்பட்டாள். ஆண்டவர் மகிமையான காரியத்தை எழுப்புதல் என் கண்கள் காண முடியுமே ஐயா. இந்த ஆண்டு சொல்றார், சோம்பேறியே, இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, சோம்பேறியாக இருக்கிறீர்களா? நீங்கள் எறும்பிடத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்தும்படி என் ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்கிறவளாக மாற்றும், தரிசனம் உள்ளவளாக மாற்றும். உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற அறிவை அவளுக்கு தாரும். நல்ல ஒரு சிம்பிள் லைஃப் வாழ கற்றுத்தருவீராக. எறும்பிடத்தில் இருக்கிற இன்னும் அநேக நல்ல காரியங்களை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு செயல்பட உதவி செய்வீராக. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழட்டும் அப்பா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்கிற கிறிஸ்துவளாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையான பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பவுல்ராஜ். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். எங்கள் சொந்த ஊரில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். எங்களோட சர்ச்சு பேர் தூய பவுல் ஆலயம். அதனால் எங்கள் வீட்டில் பையன்றதுனால எனக்கு அந்த பேரை வச்சாங்க. இவங்க தான் என்னுடைய அம்மான்னு பார்க்குறதுக்கு முன்பதாகவே எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன். எங்கள் குடும்ப வறுமையின் காரணமாக என்னை ஒரு மாணவர் விடுதலை கொண்டு சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்டலில் நான் இருந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்டலில் இருக்கிற சூழ்நிலையில் நல்ல ஒரு சாப்பாட்டுக்காக நான் தனிமையில் இருந்து அழுத நாட்கள் அநேகம் உண்டு. போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் நான் உட்காந்து அழுது கண்ணீர் வடித்த நாட்கள் ஏராளம் உண்டு. ஆதரிக்க யாரும் இல்லாமல் எங்கள் அப்பா யாருமே என்னை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வர்றதெல்லாம் கிடையாது. ஹாஸ்டலில் நான் தனிமையாக இருந்து மற்ற மாணவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் அநேக நாள் அழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. படிப்பு காரியங்கள் அந்தளவுக்கு எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. 9th ஃபெயில் ஆகி திரும்ப 2வது வருஷம் 9th படித்து 10th படித்து ஏதோ கஷ்டப்பட்டு 11th வரைக்கும் வந்தேன். அந்த 11 நான் படித்து கொண்டு இருக்கும்பொழுது என் வாழ்க்கையே ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது வரைக்கும் சின்ன சின்ன தவறாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சண்டை போடுறது, அடிதடியில் ஈடுபடுறது, ஜாதி வெறியில் சண்டை போட்டு திரியிறதுன்னு சொல்லி எங்கள் ஊரை தாண்டி போகிற பஸ்ஸை ரோட்டில் கல்லை வச்சு மறித்து அதில் பிரச்சனையில் ஈடுபட்டு என்னுடைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போவாங்க. ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறதுக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. சரி, இவன் இங்கே இருந்தால் அவன் உருப்பட மாட்டான், இவனை வேற எங்கேயா வேலைக்கு அனுப்பலான்னு சொல்லி என்னை சென்னை பட்டணத்துக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் என்னுடைய வாழ்க்கை அந்தளவுக்குலாம் நான் விரும்பின மாதிரிலாம் அமையலை. போன உடனே ஒரு மூடை தூக்குற வேலை எனக்கு கிடச்சிது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். கொஞ்ச நாள் அந்த மூடை தூக்குற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே வருகிற சம்பளத்தை என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வட்டிக்கு விடுறது, அவன் வட்டிக்கு பைசாவை திரும்ப தரலைன்னு அவன் அடிக்கிறதுன்னு சொல்லி இப்படி பல பிரச்சனைகளை நான் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன். நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது என்னை கொல்றதுக்கு 2 பேர் கத்தியோடு வந்து நின்னாங்க. அந்த இடத்துலையும் நான் தப்பு வைக்கப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்துவையும் பிடிக்காது, இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும். நான் வேலை பார்க்குற இடங்களில் நான் கிறிஸ்தவன் சொல்லி இந்த கையில் வேதாகமத்தை தூக்குறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுவேன். வேதாகமத்தை கையில் எடுக்க மாட்டேன். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் ரொம்ப என்னை ஆட்கொண்டது. ஆண்டவரை விட்டு ரொம்ப வழி விலகி தூரமாக இருந்தேன். என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, யாரும் என்னை விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று நான் சேர்றத என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சர்க்கிள் எல்லாமே ஆண்டவருக்கு முற்றிலும் விரோதமான பாவம் செய்கிற கூட்டத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். மூடை தூக்குற வேலைக்கு போனேன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு முழுவதுமாக சூப்பர்வைசராக ஆண்டவர் என்னை நியமித்திருந்தார். அப்போவும் நான் நன்றி உணர்வு உள்ளனாலாம் நான் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை சென்னையில் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு.
என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், எதுவும் சரியாகலை. சரி வேறு வழி கிடையாது, நம்ம சொந்த ஊருக்கு தான் போகணும்னு சொல்லி என் சொந்த ஊருக்கு நான் திரும்பினேன். அங்கே போய் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் அட்மிட் பண்ணப்பட்டேன். அப்போவும் அந்த ஆண்டுடைய கிருபை என் மேலே இருந்ததெல்லாம் என்னால் உணர முடியல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே திரும்ப நான் எப்படியாவது சென்னைக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் ஒரு வாலிபர் மீட்டிங்க்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய தாய் மாமா என்னை கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு யூத் மீட்டிங்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ எங்கள் மாமா என்னை கூப்பிட்டது, அது ஒரு மலை ஏரியா, ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோட நீ வந்தால் தான் அவங்க கூட 4 பேர் வருவான், வேறு யாருமே உங்கள் ஊர்லேருந்து மீட்டிங் வரலன்னு சொல்லி கூடும்போது சரி மலை ஏரியா ஜாலியாக இருக்கலாமேன்னு சொல்லி அந்த மீட்டிங்கு நான் கிளம்புனேன். நான் கிளம்புனதை பார்த்து என் கூட என் பின்னால் 11 பேர் கிளம்பிட்டான். எங்கள் மாமாவுக்கு இவன் வந்தால் இத்தனை பேர் வருவான்னு தெரிஞ்சிருக்கானா, எனக்கு என்னை பற்றி தெரியலை. 11 பேர் மீட்டிங்க்கு போன முதல் நாள் போய் சேர்ந்த உடனே என் குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு நான் மீட்டிங் நடக்கிற இடத்துல இல்லை, ஹில்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் டயத்தில் வந்து சேர்ந்தேன். அங்கே ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டாங்க. ஆணவத்தினால் அழிந்த ஒரு 3 பேரோட உண்மை சம்பவத்தை அந்த இடத்துல போட்டாங்க. அந்த வீடியோ என்னமோ என்ன பண்ணுச்சுன்னு என்னால் உணர முடியல, ஆனால் ஏதோ பண்ணுச்சு. அடுத்த 2 நாள் மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டேன். மீட்டிங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன், மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். கடைசியாக ஆண்டோடைய செய்தியை கொடுத்த ஒரு ஊழியக்காரர் அப்படியே மேடையிலேன்னு என்னை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார். அது என்னால் உணர முடிந்தது. 11 பேரில் நாங்கள் ஒரு 2 பேர் அந்த மீட்டிங்லேயே ஆண்டவரை நாங்கள் உங்களுக்காக ஏதாவது செய்கிறோன்னு சொல்லி நான் முழுமையாக அர்ப்பணித்து மீட்டிங் முடிஞ்சு நான் வெளியே வந்து எங்கள் ஊருக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே இப்படி பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவன் ஊழியம் செய்ய போகிறான்ற செய்தி எங்கள் ஊர்லேருந்து என்னுடைய க்ளோஸ் நண்பனுக்கு போயிடுச்சு. நான் ஊருக்கு போனேன்னு என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து கேட்டான், பவுல் என்னல நீ ஏதோ ஊழியத்துக்குலாம் போறியாமல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமால நான் அந்த மாதிரி ஏசப்பா ஏற்றுக்கிட்டேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னோன்னே அவனும் என்ன போல ஒரு கிறிஸ்தவ நண்பன் தான். அவன் எனக்கு சொன்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, அது என் இருதயத்தை ரொம்ப காயப்படுத்துச்சு. பவுல் இந்த மாதிரி மீட்டிங் போனவங்களாம் கொஞ்ச நாள் ஏசுன்னு பைத்தியமாக தெரியுவான், நீயும் அப்படி தான் ஒரு 3-4 நாளில் சரியாயிருவ, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலான்னா. அதை அவன் சொன்ன உடனே என் இருதயத்தில் ஒரு கவலை உண்டாச்சு. அந்த நிமிஷத்தில் நான் என் இருதயத்தில் ஒரு நிமிஷம் உண்மையாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவன் இப்படி எத்தனை பைத்தியக்காரனை பார்த்தேன்னு எனக்கு தெரிலப்பா, ஆனால் இவன் பார்த்த அந்த பைத்தியக்காரங்க லிஸ்ட்டில் நான் இருந்துடக்கூடாது, என்னை நீங்கள் அழைத்தது உண்மைனா என்னை ஊழியத்தில் கூட்டு போய் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போன உடனே பைபிள் வாசிக்கன்னு சொல்லி பைபிள் எடுத்தோடனே வருஷம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு வசன கார்டு எடுப்போம் எங்கள் சர்ச்சில். அது 2018 வருஷம் அந்த வசன கார்டை நான் எடுத்திருந்தேன். 2018 ஜனவரி பொங்கலில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். பைபிளை திறந்தோடனே அந்த வசன கார்டு என் கண்ணில் பட்டுச்சு. அன்னைக்கு தான் அந்த வசன கார்டில் உள்ள வசனத்தை முறையாக நான் படிக்கிறேன். நான் அந்த வசனம் என் கையில் வரும்போது நான் என் பாவத்தை அறிக்கை செய்யலை, மன்னிப்பு கேட்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அப்போவுமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னென்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 25வது வசனத்தில் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்துச்சு. அந்த நிமிஷம் நான் கண்ணீரோட நான் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நான் என் பாவத்தை அறிக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்கப்பா, இனிமேல் நான் செய்யக்கூடாது ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் அந்த இடத்துல ஒரு அர்ப்பணிப்போடு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண 2 நாட்கள்லேயே இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தோட அறிமுகம் கிடைத்தது. இந்த ஊழியத்திற்கு ஜனவரி 29ஆம் தேதி நான் வந்து ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஒரு மேகசின் போடுற வேலை கொடுத்தாங்க. அதை நான் உற்சாகமாக செஞ்சேன். இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு வந்து 7 வருடங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த 7 வருடங்களில் ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எந்த வேதாகமத்தை நான் தூக்க வைக்கப்பட்டனோ அந்த வேதாகமம் என்னை எனக்கு 7 வருடங்களாக உயிரோடு வைத்து இந்த ஊழியத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. எந்த இயேசு வேண்டான்னு சொன்னோ அந்த இயேசு அன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் ஒரு 3 மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களையும் போய் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சில வட மாநிலங்களில் அழைத்து கொண்டு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். இதெல்லாம் நினச்சி பார்க்காம என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். இப்போ திருமணமாகி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக இணைந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னையே மாற்றக்கூடுமானால் நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார், உங்களையும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சில நேரம் நினைப்பேன், ஆண்டவர் நேரடியாக என்னிடத்தில் வந்து பேசிவிட்டால் நான் சில விஷயத்தில் நல்லா இருப்பேனோ, கீழ்ப்படிஞ்சிருவேனோ அப்படின்லாம் நானாக நினச்சிக்கிடுவேன். ஒருத்தர் சொல்லி ஒன்று நான் கேட்கல, இதே இது ஜீசஸ் வந்து ஒரு தரிசனத்தில் என்கிட்ட வந்து நின்று பேசினா நான் கேட்டுருவேனா அப்படின்னு சொல்லி நானாக கேட்டு பார்க்குறேன். அப்படிலாம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. காயினோடு நேரடியாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போ யாரோ சொல்லி, ஒரு மனிதர் சொல்லி நான் கேட்காத ஒரு வார்த்தையை இயேசுவே நேரடியாக என்னிடத்தில் வந்த பேசினா கூட அப்படிலாம் கேட்டுற மாட்டோம். அது ஒரு வஞ்சனை. ஆண்டவர் பேசினா நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது, நான் ஒபே பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒன்று. ஊழியத்தில் பார்க்குறேன், ஆண்டவர் நேரடியாக வந்து என்கிட்ட சொல்லிட்டு அந்த ஊழியத்தை செஞ்சிருவேனா அப்படின்னு நானாக கற்பனை பண்ணி பார்க்குறேன். யோனா புஸ்தகம் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லுகிறது. யோனாட்ட யாரோ சொல்லலை, அவருடைய ஸ்தாபனத்தின் தலைவர் சொல்லலை, நீ போய் நினைவாக்கு போப்பா அப்படின்லாம் சொல்லலை. ஆண்டவர் நேரடியாய் சொல்லுகிறார், கீழ்ப்படியவில்லை. அப்போ
கீழ்ப்படிய மனதில்லாவிட்டால், கைடன்ஸை கேட்க எனக்கு மனசு இல்லாட்டா, நேரடியாக இயேசுவே என்னிடத்தில் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற சத்தியத்தை இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுகிறது. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? யாரெல்லாம் வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கீங்க? வண்ணத்து பூச்சின்னா உங்களுக்கு தெரியல. பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை என்ன கலரில் இருக்கும்? பல வர்ண கலரில் இருக்கும். ஒவ்வொரு பட்டாம்பூச்சி ஒவ்வொரு கலரில் இருக்கும், கலர் கலராக இருக்கும். அந்த வண்ணத்து பூச்சியை பற்றி இன்னைக்கு அக்கா ஒரு பாட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு, சரியா? ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து செல்லுது, இயேசுவின் வர்ணஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து செல்லுது, இயேசுவின் வர்ணஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஆஹா எத்தனை அழகு, ஆஹா எத்தனை அழகு, இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது, இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது. டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு. என் சின்ன தம்பியே, என் செல்ல தங்கையே, உன்னையும் எத்தனை அழகாய் படைத்திருக்கிறா. என் சின்ன தம்பியே, என் செல்ல தங்கையே, உன்னையும் எத்தனை அழகாய் படைத்திருக்கிறா. நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவள், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவள். டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருந்துச்சா? இப்போ இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா? ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து செல்லுது, இயேசுவின் வர்ணஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து செல்லுது, இயேசுவின் வர்ணஜாலத்தை எடுத்து சொல்லுது. ஆஹா எத்தனை அழகு, ஆஹா எத்தனை அழகு, இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது, இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டது. டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு. என் சின்ன தம்பியே, என் செல்ல தங்கையே, உன்னையும் எத்தனை அழகாய் படைத்திருக்கிறா. என் சின்ன தம்பியே, என் செல்ல தங்கையே, உன்னையும் எத்தனை அழகாய் படைத்திருக்கிறா. நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவன், இயேசுவின் கரங்களால் உருவாக்கப்பட்டவன். டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுடு டூருட்டுட்டூடுருட்டுட்டூடுருட்டுட்டூடுடு. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. நம்ம அனைவரும் சூரியகாந்தி பூவை பார்த்துருப்போம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக கூட நம்ம புல்லலக்கோட்டையிலேருந்து நம்ம வெளியேறி பஸ் ஏறுற இடத்துல கூட அந்த ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அழகாக சூரியகாந்தி பூவை அவங்க வந்து விதைச்சி நல்லா அழகாக பூவாக பூத்திருந்ததை பார்க்கும்போதுல எல்லாருடைய கண்களையும் அது கவருகிற ஒரு காட்சியாக இருந்தது. அந்த சூரியகாந்தி பூ வந்து எதை நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனைவருக்கும் தெரியும். சூரியனை நோக்கி தான் அந்த பூ வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சூரியன் உதிக்கலை அப்படின்னு சொன்னால் அது வந்து தனக்கு அருகாமையில் இருக்கிற பூக்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த சூரியகாந்தி பூ தனக்கு வந்து சக்தியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சூரியனை நோக்கி பார்க்கறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் சூரியனும்
கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய சூரியனை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த நாளுக்குரிய வழிநடத்துதல், அந்த நாளுக்குரிய கிருபைகள், அந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆரோக்கியம், பலன், நம்முடைய கேள்விகளுக்கான பதில், நம்ம நடக்க வேண்டிய வழி எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நம் காரியங்களை கற்றுக்கொள்கிறதோடு அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் நம்மோடு இடைபடுகிற அந்த வார்த்தையை நாம் உட்கொள்வதோடு மட்டுமல்ல, மற்றவர்களோடு நம்ம அதை ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஒருவேளை சூரியகாந்தி பூ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பூவை பார்த்து அது தன்னுடைய சக்தியை, தனக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளவும் செய்யுமா, அந்த இன்னொரு பூவுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியை அது கொடுக்கவும் செய்யுமா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஜெபத்தில் பங்கு பெறாதவங்களா ஒரு சிலர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணணும், அவங்களோடு பேசணும். இந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது, இன்றைக்கி நான் வேதத்தை நான் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களோடு நம்முடைய காரியங்களை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுடைய இருதயம் பக்தி விருத்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஈட் அன் ஆப்பிள் எவ்ரிடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டரை சந்திக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான கொட்டேஷன் சங்கீதத்தை வைத்து நான் சொல்கிறேன். ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. தினந்தோறும் சங்கீதங்களை நம்ம வாசித்து கொண்டே இருந்தோமானால் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மளை கவலைக்கு உட்படுத்தாதான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல கிருபை பாருங்களேன். சங்கீதக்காரன் 150 சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 5 சங்கீதங்களை நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குள்ளே 150 சங்கீதங்களையும் வாசித்து முடிப்பது மிகவும் எளிதான காரியம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டேனாலும் ஒரு 5 சங்கீதத்தை என்ன செஞ்சிடலாம், வாசித்தரலாம். அல்லது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கூட கடகடன் ஒரு 5 சங்கீதத்தை வாசித்தரலாம். அப்போ ரீட் எ சாம் எவ்ரிடே கீப்ஸ் த ஒரி அவே. உங்களை கவலைகள் மேற்கொள்ளாமல் இருக்கணும். பொதுவாக கவலைகள் நம்ம சரீரத்தை தாக்குனுச்சு அப்படின்னு சொன்னால் அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லா ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கவலை இல்லாமல் வாழணும், நம்ம வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் சங்கீதக்காரன் எழுதின சங்கீதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பழகுனீங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே சந்தோஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன அங்கிற ஒரு வார்த்தை ஜான் சுங்ங்கிற சீன மிஷனரி அவருடைய இருதயத்தை ரொம்ப டச் பண்ணிச்சு. அவர் 1901 செப்டம்பர் 27 பிறந்த மிஷனரி. அவர் ஒரு சீன மெத்தடிஸ்ட் சர்ச்சோட சபையோட போதகருடைய மகனாக பிறக்கிறாரு. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு போய் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி பட்டம்லாம் வாங்குறாரு. பிஹெச்டி பட்டம்லாம் வாங்கின பின்பும் அவருடைய இருதயத்தில் மனக்கவலைகள், குழப்பங்கள், இப்படிப்பட்ட குழப்பத்தோடு இருந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த வசனம், அதாவது உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவளுக்கு என்ன லாபம்ங்கிற ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தை மீண்டும் மீண்டுமா கேள்வி கணைகளை தொடுக்குது. ஆண்டவருடைய அழைப்புக்கு உட்பட்டு தன்னை ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிக்கிறாரு. அர்ப்பணித்து தன்னை வேதாகம கல்லூரிக்கு தன்னை இணைத்துக் கொள்கிறாரு. இப்படி வேதாகம கல்லூரிக்கு போனோடனே அவங்களோட உபதேசங்கள், அவங்களுடைய காரியங்கள், அவங்களோட பாடத்திட்டங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை. குழப்பத்தோடு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேதத்தை படிக்க படிக்க அவளுடைய உள்ளத்தில் காணப்பட்ட பரவசத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. தான் வேதத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை அந்த மாணவர்களுக்கும் அவங்களோட நிர்வாகத்துக்கிட்டையும் இவர் பேசும்போதும் எடுத்து சொல்லும் போதும் அவங்க இவங்களை பார்த்து இவன் பைத்தியக்காரன்னு சொன்னாங்களாம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவரை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி கிட்டத்தட்ட 193 நாட்கள் அந்த ரூம்லையே அடைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம், அவருக்கு துணையாக இருந்தது இந்த வேதம் மட்டும்தான்.
பைபிளை மட்டும் கொடுத்து அந்த ரூமில் 193 நாட்கள் அடைச்சி போட்டாங்க. இப்படி அடைச்சி போட்டிருந்தனால அந்த நாட்கள் முடிஞ்சு அவர் வரும்போது கிட்டத்தட்ட அந்த வேதத்தை 40 முறைக்கு மேலே அந்த மிஷினரி வாசித்து முடிச்சிருந்தாரு. அப்புறம் அங்கேருந்து விடுதலை பெற்று என்ன செய்வார்னா, கப்பலில் வரும்போது தான் பெற்ற பட்டங்களை எல்லாத்தையும், சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கடலில் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்வார். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள், அதாவது 1944 வரைக்கும் ஆண்டுகள் ஊழியம் செய்தார். ஆண்டோடைய சமூகத்துக்கும் போய் சேர்ந்தார். இப்படிப்பட்ட வைராக்கியமான ஊழியர்கள் இன்றைக்கும் நம்மளுக்கு தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. நீங்களும் ஆண்டவருக்குள்ளாய் வாங்க, ஆண்டோடைய ஊழியத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்க, சேர்த்து பாருங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. இப்போது கூட ஒரு சின்ன சம்பவத்தின் மூலம் உங்களிடத்துல பேசலான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். கழுகை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை நம்ம கேட்டிருப்போம். அதில் ஒன்று, கழுகு முட்டை போடும்போது ஃபஸ்ட்டு அது என்ன செய்யுமானா முள்ளுகளை வைத்திருக்குமா, அதற்கு மேலே குச்சிகளை அடுக்கி வைக்குமா, அதுக்கு மேலே தேங்காய் நார் அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் திங்ஸை அது மேலே வைக்குமா, அதுக்கு மேலே பஞ்சு இருக்குல்ல, இலவம் பஞ்சியோ அல்லட்ட பருத்தி பஞ்சியோ எடுத்து அதை வச்சு முட்டையை போடுமா. போட்டு தன்னுடைய குஞ்சுகளை பொரிக்கும்போது குஞ்சுகளை அவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பிளான் பண்ணி அப்படி செய்யுமா. ஆனால் அது கழுகோட குஞ்சு வளர்ந்து கொஞ்ச நாட்கள் ஆகும்போது பறக்க வேண்டிய ஸ்டேஜ் வரும்போது அது சொகுசான அந்த பஞ்சிலே இருந்துடக்கூடாது அப்படின்றக்காக ஃபஸ்ட்டு அது என்ன செய்யுமானா பஞ்சை எடுத்து போட்டுருமா கீழே. அடுத்து ஒரு 2 நாள் கழித்து அது என்ன செய்யுமானா அந்த நார்கள் எல்லாம் எடுத்து கீழே போட்டுருமா. அடுத்து குச்சிகளை எல்லாம் கீழே போட்டுட்டு முள் மட்டும் இருக்கும்ல, அந்த முள்ளை மட்டும் வச்சுருக்குமா. அப்போ அந்த கழுகோட குஞ்சு என்ன செய்யும், பிள்ளைகள் தனக்கு முள் குத்துது அப்படின்றக்காக அந்த இடத்த விட்டு வெளியில் வர பார்க்கும். அப்போ வெளியில் வர பார்க்கும்போது கழுகு என்ன செய்யுமானா தன்னுடைய பிள்ளைகளை தன் செட்டைகள் மேலே உட்கார வச்சு பறக்க ஆரம்பிக்குமா. கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டு தன் செட்டைகளில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிடும்னா அது கீழே தள்ளி விட்டுருமா.
தள்ளி விடும்போது அந்த கழுகு பிள்ளைகள் வந்து பறந்து தன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன் செட்டைகளை அடித்து பறக்க ஆரம்பிக்கும். அப்படி பறக்க ஆரம்பித்து டயர்டாகி கீழே விழ வேண்டிய அந்த ஒரு தருணம் வரும்போது கழுகு ஸ்பீடாக போய் கழுகோட பிள்ளைகளை தன் செட்டைகள் மேலே சுமந்து கொண்டு வந்து தன்னுடைய இடத்துல சேர்த்துருமா. இப்படி தான் கழுகு தன் பிள்ளைகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குமா. அதே மாதிரி ஏசப்பா நம்மளையும் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நமக்கு ஆபத்து, இனிமேல் என் பிள்ளை இதை தாங்கிக்கிற மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அவருடைய தோளில் சுமந்து கொண்டு வந்து நம்மளை கரை சேர்ப்பார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தொடக்கத்தில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்போது சில காரியங்களை ஆண்டவர் உடனேலாம் தந்துட மாட்டார். சில காரியங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைப்பார். ஆனாலும் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கிறேன். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கழுகு எப்படி தன் செட்டைகளின் மேலே தன் குஞ்சுகளை வைத்து தன் பிள்ளைகளை வைத்து சுமந்து கொண்டு போகிறது போல ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து அவர் செட்டைகளின் மேல் நம்மளை தூக்கி கொண்டு போகவும் செட்டைகளின் கீழ் நம்மளை வைத்து பாதுகாக்கவும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.